பிரியமான இறை உறவுகளே, நிலை மாறும் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நிலையானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நிலை மாறுகிற இந்த உலகில நிலையானதை பிடித்துக் கொள்வோம். வல்லமையான இறைவன் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு மகிழ்ச்சியாய் அபிஷேகமாய் வாழ்வோம் அன்பர்களே. இந்த நாள் நம்முடைய நாள். நம்புங்க, நல்லதே நடக்கும். உலகத்துல நிலை மாறிக்கொண்டிருக்கிற எல்லாவற்றிலுமே நிலையானவரை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்மை ஏமாற்றுபவர்கள் அதிகம். குறிப்பாய் ஆன்மீகத்துல எப்படி வேணாலும் ஆன்மீகத்தில் கேள்வி கேட்கலாம், பதில் சொல்ல முடியாது. ஆன்மீகத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்றால் யாரெல்லாம் இறை ஞானம் இருக்கிறதோ அவர் தான் பதில் சொல்ல முடியும். எனவே இன்னைக்கு தவ காலத்தில் ஏன் கோயிலுக்கு போற, ஏன் ஜெபமாலை ஜெபித்து கொண்டு இருக்கிற, ஏன் இந்த 40 நாள் ஜெபத்தில் இருக்கிற என்றெல்லாம் இன்றைக்கு மனிதர்களை குழப்பி கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிறோம். எதுவுமே அதிகமாய் போனால் தவறு, அல்லது தவ காலத்திலேயாவது ஜெபிக்கிறார்களே என்று கூட பாராமல் இன்றைக்கு ஆடுகளை சிதறடிக்கிறார்கள், இன்றைக்கு மந்தைகளை சிதறடித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் சொல்றேன், ஜெபத்தில் இருங்க. அது 40 நாள் உறுதியா இருங்க. 40 நாளுக்கு அப்புறம் நீங்க ஜெபித்ததெல்லாம் உங்களை தாங்கும். நீங்க 40 நாளுக்கு அப்புறம் உண்மையாய் நீங்க ஜெபித்திருந்தா இந்த ஜெபம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வரும். எனவே ஜெபத்துல உறுதியாயிருங்கள். ஒரு நம்பிக்கையை குலைக்கிற ஏராளமான செயல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. எனவே உறுதியாய் இருப்பதுதான் இன்றைய நாளுடைய சிந்தனை. இந்த தவ காலத்திலே குறிப்பாக ஒருவர் மேடையிலே பேசிக்கொண்டே இருந்தாராம். நாத்திகர்கள் கூட்டம், கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் நடத்துகிற கூட்டம். கடவுள் இல்லை, அதுக்கு சான்று தருகிறேன் என்று சொல்கிறார் பேச்சாளர். அவர் காட்டுறாரு, அவர் முன்பாக ஒரு ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு, இந்த ஃபேனை நான் பார்க்கிறேன், சுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஃபேன் இருக்குது, ஏன்னா என்னால் பார்க்க முடியுது. லைட்டை பார்த்து சொல்றாரு, ஒரு மின் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, லைட் எரியுது, லைட் எரியுது, நான் பார்க்க முடியுது, எனவே இந்த லைட் இருக்கு. ஆனால் கடவுள் இருப்பதை என்னால் பார்க்க முடியல, கடவுள் இல்லை. சவால் விடுகிறார் கூட்டத்தை பார்த்து, யாராவது ஒருவர் சொல்லுங்க, கடவுள் எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க, நான் நம்புறேன் அப்படின்னு மக்களுக்கும் சவால் விடுகிறார். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய சவால் விடுவார்கள். கடவுள் முன்னாடி சவால்லாம் விட முடியாது நண்பர்களே. கடவுள் மேல நம்பிக்கை மட்டும்தான் வைக்கணும். அவரை கடவுளை ப்ரூவ் பண்ணணும் நீங்க நினைக்காதீங்க, தோற்று போவீர்கள். உங்களை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. இறை வார்த்தை வைத்தே கூட உங்களை ஏமாற்றுவார்கள். குறிப்பா கர்த்தோலிக்க கிறிஸ்தவர்களே, இந்த கர்த்தோலிக்கத்தில் உங்களை சிதறடிக்க மற்றவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் போல எனிமி, நம்மளுடைய எதிராளி காத்து கொண்டு இருக்கிறார். எனவே தெளிவா இருந்து விடணும். எனவே சவால் விடுகிறார் இவர் கூட்டத்தை பார்த்து, கடவுள் இருக்கிறாரா காட்டுங்க, நம்புறேன்றார். அப்ப அந்த கூட்டத்தில் வந்து ஒரு பார்வையற்ற சகோதரன் மேடைக்கு வருகிறார். மேடைக்கு வந்து சொல்றாரு, ஐயா நீங்க பேசுறீங்க, ஆனா என்னால உங்களை பார்க்க முடியல. நீங்க எப்படி எதெல்லாம் பார்க்க முடியாதோ அதெல்லாம் நம்பலையோ, அது மாதிரி என்ன உங்களால பார்க்க முடியல, எனவே நீங்க இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? இப்ப அந்த பேச்சாளர் கோபம், ஐயா உங்களுக்கு பார்வை இல்லை, அதனால நீங்க என்ன பார்க்கல, ஆனா நான் இருக்கிறேன் ஐயா அப்படின்னு இவர் சொல்லுகிறார். உடனே அந்த மாற்றுத்திறனாளி, பார்க்க முடியாத அந்த சகோதரன் இவரை பார்த்து சொல்லுகிறார், அந்த பேச்சாளரை பார்த்து, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் பார்த்து, அதே போல எனக்கு பார்வை இல்லை, அதனால உங்களை பார்க்க முடியல, அதே போல நீங்களும் ஆன்மீக பார்வை இல்லாமல் இருக்கிறீர்கள், இறை ஞான பார்வை இல்லாமல் இருக்கிறீர்கள். எனவே உன்னால் கடவுளை பார்க்கவே முடியாது. நீ நம்பிக்கையில இரு, பார்ப்பாய். எனவே அன்பர்களே, யாரெல்லாம் நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது, கோயிலுக்கு போகாமலே இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், ஜெபிக்காமலே இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், பைபிள் எடுத்து வாசிக்காமலே இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், இதுவரைக்கும் இவ்விடத்தில் இருக்கிற 73 புத்தகத்துல ஒரு புத்தகம் கூட இதுவரைக்கும் வாசிக்கவே இல்லை என்று இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, உங்கள் ஆன்மீகம் குறைந்து இருக்கிறது. நீங்கள் ஆன்மீகத்திலிருந்து தான் வாசிச்சிருப்பீங்க, வாசிச்சா இதோட ஆசீர்வாதத்தை பெற்று இருப்பீங்க. இன்னும் எதையோ நினைத்து கொண்டு, யார் சொல்வதையே நம்பிக்கொண்டு உன் கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எழுந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆசீர்வாதம் என்பது நம் கரங்களில் தான் இருக்கிறது. அது நம் ஜெப மாலையில் வைத்திருக்கிறார், நம் காண்கிற திருப்பலியில வைத்திருக்கிறார், நம் கையில் இருக்கிற திருவிவிலியத்துல பைபிள்ல வைத்திருக்கிறார், நம்ம வீட்டில் அமர்ந்து ஜெபிக்கிறோம் அல்லவா, நம் தனி ஜெபத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆசீர்வாதத்தை. எனவே நம்பிக்கையில உறுதியாய் இருங்கள். நிலையற்ற உலகத்துல நிலையாய் இருப்பது நம்ம ஆண்டவர் வருவார் தான். அவரை இறுக பிடிக்கிற பொழுது ஆசீர்வாதம். எனவே அவரை இறுக பிடிப்போம், செபிப்போம். காலை எழுந்த உடனே ஜெபமாலை, மதியம் சாப்பிட்டு முடித்த உடனே தனி ஜெபம் 10 நிமிஷம் ஜெபம், இரவு உறங்க போவதற்கு முன்பு குறைந்தது 1 அதிகாரம், இதெல்லாம் குறைந்தது. முடிந்தது இதையாவது செய்யுங்க. இன்னைக்கு அபிஷேகத்தை பார்ப்பீங்க. அப்பா நன்றி, வல்லவரை நன்றி. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுங்க அப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறார்கள் பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவர் வல்லமையான இறை கிருபையிலே வழி நடத்துவீராக. ஆண்டவரே மக்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. கமெண்டில் அனுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பாதத்தில் வைக்கிறேன். பிள்ளைகளோட தேவைகள் எல்லாம் நீங்க நிறைவேற்றுங்க அப்பா. ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் பெயரில் மகிழ்ச்சியா இருப்பீங்க. வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பெயரில் சாட்சியமாய் வாழ்வீர்கள். இந்த நாள்
மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை யூடியூப் வழியாக ஜீசஸ் சேவ்ஸ் ஃபார் தி பிரேயர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல் உங்கள் தேவைகளை எல்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஜெப தேவைகளை கமெண்ட்டில் அனுப்புங்க. என்னுடைய தனி ஜெபத்தில், இந்த ஆராதனையில், என்னுடைய ஜெபமாலையில், திருப்பலியில் உங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.